வெல்கம் டு zana's recipes. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து ஜீரகம், இது 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வாக்கில் ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா தக்காளி நல்ல பழுத்த பழமாக மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 3 எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து லைட்டாக கழுவிக்கோங்க. பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரில் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, லைட்டாக வந்து கிரில் பண்ணிக்கோங்க. கிரில் மோடில் வச்சு 4 சுற்றிக்கோங்க. இந்த ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கிரில் பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரை கழுவாமல் தக்காளியை வந்து நம்ம அரைக்க போகிறோம். தக்காளி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லா தக்காளியும் போட்டு நல்லா கிரில் பண்ணிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ரசம் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா வந்து டிப் டப்புன்னு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமாக மீடியம் சைஸ் வெங்காயம் 1 வெங்காயத்தை நறுக்கி போடுங்க. ரசத்துக்கு வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கொத்து போட்டுக்கோங்க. கழுவிட்டு போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 போட்டுக்கலாம். நான் வந்து குண்டு மிளகாய் போடுறேன், நீங்கள் நீட்ட மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பெருங்காயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு 30 செகண்ட் வாக்கில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே கமகமன்னு சொல்லி அவ்வளோ மணமாக இருக்கும். ரசம் தாளிக்கிறது அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளியை வந்து 3 தக்காளி பழுத்த பழமாக அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியாக வச்சுருந்தோம், அதை வந்து நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம். தக்காளிலேயும் ஆல்ரெடி புளிப்பு இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். இன்னும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ வந்து இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். ரசம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொதிக்கவே கூடாதுங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி நுர கூட்டி வரணும். உள்ளே வந்து அடியில் லைட்டாக வந்து கொதிக்கிளம்பணும். நுர கூட்டின உடனே அமர்த்திருங்க, இல்லைனா ரசம் வந்து ஒரு மாதிரி புளிப்பாக கடுத்து போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.